கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9:8, 2 கொரிந்தியன்ஸ் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன, நீங்கள் ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? உங்களை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்னவா திருப்தி, பூரணம், சம்பூர்ணமுடையவர்களாயும் எதில் சகலவித நற்கிரியிலே நீங்கள் பெறுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் என்ன பண்ணுறாராம்? சகலவித கிருபையும் பெருக செய்கிறாராம். இது ஒரு 2-3 வசனம் காட்டுறேன் பாருங்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தில் தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு தாவீது தன் சபையார் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி சாலமனுக்கு கொடுத்து சாலமன் கட்டுறதுக்கு அப்போ 14வது வசனத்தை சொல்கிறாரு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. என்ன ஒரு புரிதல் பாருங்கள் தாவீதுக்கு. இது எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஐயா, நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாமே உமக்கு சொந்தம், நாங்கள் உங்ககிட்ட இருந்தால் வாங்கினோம், அதுலேருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நாங்கள் எப்படி கொடுக்குறோம்? மனப்பூர்வமான, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க. இப்போ இதே 2 நாளாகமம் 31:10 சொல்லும்போது, சாதோக்கின் சந்ததியானாக அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாள் நாங்கள் சாப்பிட்டு திரும்பி அடைந்தோம். எப்போ நாங்கள் காணிக்கையை சபைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்போவே நாங்கள் திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. எப்படி? இன்னும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. அதை நான் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு முழுமையாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னும் மிச்சம் இருக்குது. காரணம் என்ன? நீதிமொழிகள் 11:25 சொன்னது போல, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தர் என்ன, எல்லாமே அவர் கரத்திலிருந்து வந்திருக்கு. அவர் எல்லாத்தையும் போதுமானதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால தான் பிலிப்பியர் எழுதும்போது பிலிப்பியர் 4:19 சொல்லும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். எப்படி? பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபை தேவனுடைய காரியங்களுக்கும் அந்த மக்கதோனியா பகுதியில் உள்ள சபைகள் எல்லாம் சேர்ந்து எருசலேமில் உள்ள பஞ்சத்தில் வாடுகிற மக்களுக்கு காணிக்கையை உதாரணத்துவமாக கொடுத்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக்குவார். அவர் சகலவித கிரியை பெருக செய்வார். நீங்கள் சகலவித நற்கிரியை பெருகும்படியாக எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு கர்த்தர்கிட்டருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணுமா? நீங்கள் கர்த்தர் உங்களை போதும் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை ஆசீர்வதிக்கணுமா? ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட உண்டானதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களை காட்டிலும் யார் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உங்கள் சபையிலேயே உங்கள் கூடுதலில் இருக்கிற மக்கள் வேறு யாரெல்லாம் பசியில் பட்டினியில் இருக்கிறாங்களோ அவருடைய பசி பட்டினியை போக்க ஆரம்பிங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் செய்யும்போது அது என்னாகும்? அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கே அது கர்த்தர் அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏன்னா கர்த்தருக்கு ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடன் கொடுக்குறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தர் ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கும் கடன்பட்டவரே இல்லை. அதனால தான் தாவீதனுடைய புரிதல் மிக முக்கியமான புரிதல். தாவீது என்ன சொல்கிறாரு? எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உம்முடைய கரத்துக்கு நாங்கள் திரும்ப கொடுக்குறோம். ஏன்னா இது எங்களுக்கு சொந்தமே கிடையாது. எங்களுக்கு உண்டான திறமை, எங்களுக்கு உண்டான வீடு, எங்களுக்கு உண்டான காரு, எங்களுக்கு உண்டான சம்பளம், எங்களுக்கு உண்டான பிள்ளைகள் எல்லாமே கர்த்தர்கிட்டருந்து வந்தது. நாங்கள் எதுவுமே கொண்டு வரல. நாங்கள் நிர்வாணமாக தான் வந்தோம், நிர்வாணமாக தான் போக போகிறோம். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு உண்டானவைகளை கொண்டு நம்ம எப்படி இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? நமக்கு உண்டானவைகளை கொண்டு எப்படி மற்றவர்களுக்கு தேவ அன்பை காட்ட முடியும்? நமக்கு உண்டான பொருளாதாரத்தின் மூலமாய் எப்படி இல்லாதவர்களுக்கு
தேவ அன்பை காட்டக்கூடியதாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார், நம்மளை அவருடைய கிருபையில் பெருக பண்ணுவார். அப்போ நீங்கள் கர்த்தருக்கென்று உற்சாக மனதோடு கர்த்தர் சொல்லுகிற மக்களை நம்ம பாதுகாத்து அவங்கள இது பண்ணும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வல்லபிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, கர்த்தருக்கு கடன் கொடுப்பது என்பது இலகுவான காரியம் கிடையாது. ஆனால் எங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருக்கணும், சகலவித நற்கிரியிலே பெரியவர்களாக இருக்கணும், சகலவித கிருபையிலையும் பெருகணும்னா நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனப்பூர்வமாய் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அதை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.